நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நவீன் கேமிங் டிப்ஸ் நான் உங்கள் நவீன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை போய் பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான கார்டு மேஜிக் தான் பார்க்க போகிறோம். இந்த கார்டு மேஜிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆலோசனை செட் பண்ணிடுங்க. அதில் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். ஓகே, இப்போ அவங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறுத்து இதெல்லாம் சப்பா மேட்ரு கொளுத்துக்கடா. ஓகே, இப்போ நம்ம மேஜிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேஜிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. ஓகே, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்டு மேஜிக்கு ஒரு டெக்குக்கு ஷஃபிள் கூட பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோங்க, இந்த கார்ட்ஸு நல்லா பார்த்துக்கோங்க, எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக. ஓகே, ஷஃபிள் பண்ணிக்கோ. ஓகே, ஷஃபிள் பண்ணியாச்சு. வேணா இன்னும் கொஞ்சம் ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஷஃபிள் பண்ணியாச்சு. எல்லா கார்ட்ஸுமே டிஃப்ரெண்டானு பார்த்துக்கலாம் ஒரு தடவை. ஓகே, எல்லா கார்ட்ஸுமே இருக்கு. எல்லா கார்ட்ஸுமே கலங்கிருக்கு நல்லாவே. ஓகே, இதுலேருந்து ஒரு கார்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கார்டு. இது வந்து என்னென்னா ஜோக்கர் வந்து எப்போவுமே ஒரு போனஸ் கார்டுங்கிறதுனால இன்னொரு சான்ஸ் இருக்குது. ஜோக்கர் தேவையில்லை. மறுபடியும் ஜோக்கர் வந்துச்சுன்னா அது வேலையே இல்லை அதுக்கு. ஓகே, இன்னொரு கார்டு எடுத்தாச்சு. இது 7 ஆஃப் டைமண்ட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, 7 ஆஃப் டைமண்ட்ஸ். ஓகே, ஓரமாக வச்சிடலாம் 7 ஆஃப் டைமண்ட்ஸை. டெக்கை பாருங்கள், ரொம்ப கிளியராக காட்டுறேன். ரொம்ப கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லா கார்ட்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எல்லாமே கிளியராக இருக்குது. ஓகே, பார்த்துக்கோங்க எல்லா கார்ட்ஸுமே நீங்களே பார்த்துக்கோங்க, பிரச்சனையே இல்லை. ஓகே, எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கார்ட்ஸ். ஓகே, வேணா இந்த டெக்கு ஏதாச்சும் ஒரு கார்டுக்கு இது திரும்பி இருக்குதான்னு பாருங்கள். பாருங்க. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க, எதுவுமே இல்லை. ஓகே, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த 7 ஆஃப் டைமண்ட்ஸ் இருக்கிறதுல இதை எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். 7 ஆஃப் டைமண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, இதை இங்கே வச்சுட்டு இப்போ வந்து இந்த டெக்கு வந்து இந்த டெக்கில் நம்ம இதை எங்கேயாச்சும் ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ வந்து அப்படியே பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் கார்டு எடுத்துப்போம். ஓகே, ஃபஸ்ட் கார்டு வந்து அவங்களோட கார்டு இல்லை. ஓகே, அது வந்து ஃபேஸ் அப்பாக தான் இருக்குது, ஃபேஸ் டவுனும் இல்லை. ஓகேங்களா, ஒன்று ஸ்னாப் பண்ணிட்டு இப்போ நான் வந்து அந்த கார்டை தேடுறேன். ஓகே, இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், இதுக்கு இருக்கிற மேலே இருக்கிற கார்ட்ஸோட எடுத்தோன்னா பாருங்க, 7க்கு இதுக்கு அடியில் இருக்கிற 3 கார்ட்ஸ் எடுத்தாச்சு. ஓகே, ஒன்று ஸ்னாப் பண்ணிட்டு இதெல்லாம் நான் திருப்புறேன். எல்லாமே 7ஆக வரும். ஓகே, இது மட்டும் மேஜிக் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ இந்த 7 வந்து எல்லாமே நார்மலாக இருக்குது. ஓகே, காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. எல்லாமே நார்மலாக இருக்குது. வேணா கிட்ட வந்து காட்டுங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த 4 7ஐயும் எடுத்து டெக் மேலே வச்சுக்கிறேன். இப்போ அந்த 4 7ஐயும் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ ஒன்றா உங்களுக்கு கார்ட்ஸ் எல்லாம் காட்டுறேன். 7 ஆஃப் டைமண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, 7 ஆஃப் ஹார்ட்டி, 7 ஆஃப் ஸ்பேட்ஸ், 7 ஆஃப் கிளப்ஸ்.
4 கார்டுமே இருக்கு. ஓகே, இப்போ வந்து பாருங்க 4 கார்ட்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு பிளாக் ஒரு ரெட் ஒரு ரெட் இப்படி இருக்கிற வரைக்கும் இது பிரச்சனையே இல்லை. ஏன்னா ரெண்டும் பேர், பிளாக் பேரு அப்புறம் ரெட் பேர், ரெண்டுமே பேர். ஓகேங்களா, ரெண்டுமே பேர்ஸு. ஒருவேளை இதை நான் எப்படின்னா மிக்ஸ்டானா ஒரு பிளாக் ஒரு ரெட் வச்சா இது வந்து நோ பேர்ஸ். ஓகே, இது வந்து நோ பேர்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த 4 7ஸையும் வச்சிருக்கிறேன். இது வந்து நாட் பேர்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இதை இப்படி ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்கொயர் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க, ஸ்கொயர் நல்லா பண்ணிக்கிறேன். ஈவனாக ஸ்கொயர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து 1 ஸ்னாப் பண்ணிட்டு இப்போ வந்து நான் அதே மாதிரி பண்ணுறேன். 7 ஆஃப் கிளப்ஸ். ஓகே, ஒரு கார்டு திரும்பி இருக்குது, அது என்னன்னு தெரியல. 7 ஆஃப் டைமண்ட்ஸ், 7 ஆஃப் ஸ்பேட்ஸ். ஓகேங்களா, இதுதான் மேஜிக். பாருங்க 7 ஆஃப் ஸ்பேட்ஸ் இருக்குது, 7 ஆஃப் டைமண்ட்ஸ் இருக்குது, 7 ஆஃப் கிளப்ஸ் இருக்குது. ஆனால் 7 ஆஃப் ஹார்டின்ஸ் மட்டும் திரும்பி இருக்குது. இதுதான் இதில் இருக்கிற ப்ராப்ளம். ஏன்னா ஒரு ரெட் ஒரு பிளாக் வச்சா இதுதான் ப்ராப்ளம். ஓகே, மறுபடியும் பார்க்கலாம். ஓகே, 7 ஆஃப் ஸ்பேட்ஸ் பாருங்க, 7 ஆஃப் ஸ்பேட்ஸ், 7 ஆஃப் ஹார்டின்ஸ் இப்போ வந்துருச்சு பாருங்க, இதுதான். ஓகே, இப்போ வந்து என்னன்னு பார்க்கலாம். 7 ஆஃப் டைமண்ட்ஸ் அண்ட் 1 கார்டு, 7 ஆஃப் கிளப்ஸ் வந்து இப்போ திரும்பிச்சு. இதுதான் இதில் இருக்கிற ப்ராப்ளமே. ஓகேங்களா, இப்போ மறுபடியும் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் பண்ணுறேன். இப்போ வந்து 7 ஆஃப் கிளப்ஸ் வந்துச்சு, 7 ஆஃப் டைமண்ட்ஸ், 7 ஆஃப் ஹார்டின். இப்போ வந்து 7 ஆஃப் ஸ்பேட்ஸ் போயிடுச்சு. இதுதான் இதில் இருக்கிற ப்ராப்ளமே. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு ஸ்னாப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்லோவாக மேஜிக் பண்ணிட்டு ஒன்றா இப்போ ரிவீல் பண்ணுனா மேஜிக்கை வந்து நான் நல்லா போட்டேன். ஓகே, ஸ்லோவாக எடுத்தா 7 ஆஃப் ஹார்டின், 7 ஆஃப் ஸ்பேட்ஸ், 7 ஆஃப் டைமண்ட்ஸ், 7 ஆஃப் கிளப்ஸ். எதனால் இப்படி மாறிச்சுன்னா நாம் வந்து அப்படியே ஒரு ரெட்டு ஒரு பிளாக்கு ஒரு ரெட்டு ஒரு பிளாக் வச்சுக்கணும். இப்போவே இப்படி ஒரு பிளாக் பேராக வச்சிடணும். அப்போ தான் இந்த மேஜிக் கரெக்டாக சரி, இந்த கார்ட்ஸ் எல்லாம் மாறாமல் பேரோட இருக்கும். ஓகே, இந்த மேஜிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க இந்த மேஜிக்கை இப்போ கற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டுட்டோரியல் அதாவது இதை கற்றுக்கலாம். ஓகே, இது பார்க்க சூப்பராக இருந்தாலும் இது வந்து ரொம்ப சிம்பிளான மேஜிக் ட்ரிக் தான். ஓகேங்களா, இப்போ வந்து என்ன பண்ணலாம், டெக்கு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து ஷஃபிள் பண்ணிடலாம். எவ்வளோ வேணாலும் ஷஃபிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவங்கள ஆடியன்ஸை ஒரு கார்டு எடுக்க சொல்லுங்கள். அது என்ன கார்டு வேணாலும் இருக்கட்டும். ஜோக்கர் வந்தால் அதை எடுத்துருங்க. ஓகேங்களா, ஜோக்கர் வந்து தேவையில்லை. இப்போ வந்து 6 ஆஃப் டைமண்ட்ஸ் வந்துருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா நான் வந்து இது ஒரு ஈஸியான ட்ரிக்கு. இது நிறைய மெத்தட் இருக்குது. 3 கார்டையுமே டாப்புக்கு கொண்டு வரணும். நான் வந்து ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன். இப்போ வந்து நீங்கள் இப்படியே காட்டுங்க, டெக்கு நல்லா ஷஃபிள் ஆகிருக்குன்னு. அப்போ எப்போ ஒரு 6 வருதோ நீங்கள் கையில் மீதி கார்டு வச்சுருப்பீங்க. அப்போ வந்து இந்த கார்ட்ஸு இந்த 6ஐ பிடிச்சிட்டு இப்படி தூக்கி காட்டும் போது இங்கே ஃபஸ்ட்டில் வச்சுட்டு டக்குன்னு இப்படி வந்துடணும். அதாவது ஒரு 6ஐ இப்போ இது 5 வந்துச்சுன்னா 5 வந்த உடனே இப்படி எடுத்துகிட்டு இப்படி வச்சுட்டு வந்துடணும். ஓகேங்களா, ஓகே, இப்படி வந்து இப்படி ஸ்பீடாக வச்சுட்டு வந்துடணும். இதே மாதிரி தான் மீதி 2 6 இப்படி வச்சுட்டு டக்குன்னு பண்ணணும். இது ரொம்ப ஸ்பீடாக பண்ணுங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ பண்ணுறேன். இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கண்டுபிடிக்க மாட்டாங்க. இப்படி வச்சுட்டிங்கன்னா 3 இது ஈஸியாக வந்துடும். ஓகே, இப்போ வந்து இந்த 6 இங்கே இருக்குது. இப்போ வந்து நான் இந்த டெக்கை இப்படி ரிவீல் பண்ணுறேன்ட்டு இந்த 3 கார்ட்ஸை மட்டும் கொஞ்சம் இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா
பிங்கி பிரேக் இருக்கணும். அதனால் இதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. 3 கார்ட்ஸையும் நல்லா வச்சுக்கோங்க. இப்போ வந்து டாப் 3 கார்ட்ஸை நீங்கள் பிங்கி பிரேக் வச்சிடணும். அப்படியே ஸ்கொயர் பண்ணும்போது பிங்கி பிரேக்கு லைட்டாக வச்சுட்டு இந்த அப்புறம் நேராக இருந்து பார்த்தா தெரியாது, ஆனால் சைட்லேருந்து பார்த்தா பிங்கி பிரேக் வச்சுருக்கிறது நல்லாவே தெரியும். இப்போ வந்து இந்த 6 எடுத்து நான் மேலே வைக்கிறேன்ட்டு மேலே வைக்கும்போது பிங்கி பிரேக் இருக்கிறத 4 கார்ட்ஸையும் அப்படியே சேர்த்து எடுத்துனுங்க. அதுல இப்படி இருக்கும். அப்புறம் ஓகே, இப்போ நான் இந்த டெக்கை வந்து இப்படி பண்ணிவிட்டு இதில் நடுவில் வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வச்சுட்டு இந்த 4 கார்ட்ஸையும் இப்போ நீங்கள் நடுவில் வச்சுக்கிறீங்க. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணணும். இப்போ அதை நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இங்கே இருக்குது. இப்போ நான் தேடுறேன்ட்டு இதுக்கு மேலே இருக்கிற காய்ச்சலாம் நான் எடுத்துட்றேன்னு சொல்லிட்டு எடுத்துருங்க. அப்புறம் இது கீழே இருக்கிற 3 காய்ச்சலும் எடுத்துருங்க. இப்போ வந்து இது பேஸ் வந்து வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு ஏதாச்சும் சொல்லிட்டு திருப்பிட்டா இது வந்து 6 வந்துடும். இது மட்டும் மேஜிக்லேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு ட்ரிக் பண்ணணும். இந்த 4 6ஐயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து டெக்கில் வந்து டாப் கார்டு மட்டும் இப்படி 1 ஸ்லைட் பண்ணிட்டு பிங்கி பிரேக் வச்சுருங்க. அது வந்து டுட்டோரியல் வேணும்னா சொல்லுங்கள். இப்படி 1 ஸ்லைட் பண்ணிட்டு இப்படி பிங்கி பிரேக் வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ ஓகே, இந்த 4 கார்ட்ஸும் இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே எடுத்து ஃபேஸ் அப்போ வச்சிடணும். ஃபேஸ் அப்போ வச்சுட்டு 5 கார்டு உங்கள்கிட்ட இருக்குது. அவங்க வந்து இந்த 6 தான் 6 தான் இருக்குதுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் 5 கார்டு இருக்குது. எக்ஸ்ட்ராவாக ஒரு ஜோக்கர் கார்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து இப்படி பிடிச்சிக்கணும். அதாவது உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க நல்லாவே. ஓகே, இப்படி பிடிச்சிட்டதுக்கப்புறம் ஒன்றா ரிவீல் பண்ணணும். 6 ஆஃப் ஸ்பேட்ஸ், 6 ஆஃப் கிளாப்ஸ், 6 ஆஃப் டைமண்ட்ஸ். இப்போ வந்து 6 ஆஃப் டைமண்ட்ஸ் வச்சதுக்கப்புறம் பின்னாடி ஒரு டூப்ளிகேட் கார்டு இருக்கும். அந்த டூப்ளிகேட் கார்டை அப்படியே வச்சிடணும். ஓகே, இப்போ 4 கார்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் இப்போ ஒரு பிட்டு பண்ணணும். என்ன எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து 2 பேராக இருக்குது. இப்போ வந்து நான் பேராக மிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் இப்படி ஸ்கொயர் பண்ணிக்கிற மாதிரியும் ஸ்கொயர் பண்ணிட்டு இந்த கார்டு வந்து 2வது பொசிஷன் இருக்குது, டூப்ளிகேட் கார்டு. இப்போ வந்து ஒரு கார்டு எடுத்திங்கன்னா அடுத்த டூப்ளிகேட் கார்டு தான். அப்படியே ரிவீல் பண்ணுங்கள் இந்த கார்டோட சிம்பிளும் அந்த கார்டு நேமும். இப்போ வந்து 6 ஆஃப் கார்ட்ஸ் ஒரு கார்டு திரும்பி இருக்குது. அது என்னன்னே நம்ம அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதே பொசிஷனில் வைங்க இந்த லெஃப்ட் ஹேண்டில். அப்புறம் ஒரு கார்டு திரும்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்க. இப்படி எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து இன்னொரு கார்டு 6 ஆஃப் ஸ்பேட்ஸ் அப்படின்னு இந்த லாஸ்ட் கார்டை மட்டும் அப்படியே போடணும். ஏன் அப்படின்னா இங்கே தான் 6 ஆஃப் கிளப்ஸு பின்னாடி இருக்குது. இப்போ வந்து இப்படி வச்சிடணும். அவ்வளோதான். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் பின்னாடி ஸ்கிப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். இப்போ மறுபடியும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கொயர் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி பண்ணலாம். 6 ஆஃப் டைமண்ட்ஸ், 6 ஆஃப் கிளப்ஸ், 6 ஆஃப் ஸ்பேட்ஸ், இன்னொரு கார்டு மறைஞ்சிடும். இதுதான் இந்த மேஜிக். இதே மாதிரி இன்னொரு தடவை வரும். அவ்வளோதான். இப்போ 6 வந்துருச்சு அப்படியே திரும்பி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரிவீல் பண்ணிட்டே போகும்போது எங்களுக்கும் சூப்பராக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். 6 ஆஃப் கிளாப்ஸ், 6 ஆஃப் டைமண்ட்ஸ், 6 ஆஃப் ஸ்பேட்ஸ், 6 ஆஃப் ஹார்ட்ஸ். இப்படி பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் பொசிஷனுக்கே வந்துடும். இந்த கார்டு டூப்ளிகேட் கார்டு பின்னாடி இருக்கும். இப்போது பேராக வச்சுடுங்க. இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனைடா, பேராக இல்லாமல் இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு கார்டாக திரும்பிச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன வேணாலும் ஏமாற்றிக்கலாம். இதுதான் இந்த சூப்பரான வெறித்தனமான மேஜிக். இந்த மேஜிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் தான் வைங்க. கீழே சும்மா தான் இருக்குது சப்ஸ்கிரைப் பட்டனே.